ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் நம்ம அனப்பாளையம் அவுட்டர் பைபாஸ்ல தான் அமையிற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை முற்றிலும் தொடர்ந்து நீங்க எதிர்த்துட்டே வரீங்க, அதுக்கு என்னங்க காரணம்? அது தொடர்ந்து எதிர்த்து வரோம்னா, ராசிபுரம் நகர்ன்றது பழமையான ஊர். சரிங்க. அதை குறுகிய ஊர். என்னன்னு கேட்டீங்கன்னா, வளர்ச்சி அடையும் போது இந்தாண்ட ஃப்ரீ ரோடு கோணைப்பட்டியில் போனா அங்க ஏரி, இந்த தெற்கு பக்கம் போனா தட்டாங்குட்டை ஏரி, மேற்கு பக்கம் போனா இந்த பக்கம் சேலம் ரோட்ல அங்க ஏரி. இந்த மாதிரி ஏரியெல்லாம் அமைந்ததுனால ஊர் விரிவாக்கம் செய்யணும் என்றால் இன்னைக்கு கட்டாஞ்சிப்பட்டி, புதுப்பாளையம், மேட்டுக்காடு இந்த பக்கம் தான் போக நிலைமை. அதை விட்டா ஆண்டலூர் கேட், ராசிபுரத்தில் இதயமாக கொண்ட பகுதி ஆண்டலூர் கேட். ஆண்டலூர் கேட்டு தான் ராசிபுரத்துல நுழையணும்னா ஆண்டலூர் கேட்ல நுழையணும். அங்கிருந்தா எல்லா ஊருக்கும் போக வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த கேட்ல பஸ் ஸ்டாண்டு, அங்கிருந்து கேட்ல இருந்து நீங்க அனப்பாளையம் போறதுனா கூட எத்தனை கிலோமீட்டர் ஆகுது? ராசிபுரத்திலிருந்து கேட்டுக்கு 3 கிலோமீட்டர், அந்தாண்ட 5 கிலோமீட்டர், 8.5 கிலோமீட்டர் தூரத்துல வருது. சரி, 8.5 கிலோமீட்டர் தூரத்துல வரும்போது அந்த ஊர் எப்படி வளர்ச்சி அடையும்? அதுக்கு உதாரண நகரமன்ற தலைவர் சொல்றாங்க, சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்போது புது பஸ் ஸ்டாண்டா கொண்டு போகும்போது ஊர் வளர்ச்சி அடைஞ்சதுன்னு. சேலம் அன்னைக்கு இருக்கும் போது மக்கள் தொகை எவ்வளவு? அப்ப சேலத்துக்கும் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கும் புது பஸ் ஸ்டாண்டுக்கும் எத்தனை கிலோமீட்டர் இடையில எல்லாம் ஊர் ஊரா ஜாயிண்ட் ஆகிட்டு இருந்தது. அதனால அந்த பஸ் ஸ்டாண்டை கொண்டு போனாங்க. அந்த திட்டங்கள் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஊர் அதுக்கு மேல வளர்ந்து விட்டது இன்னைக்கு சேலம். ஆனா ராசிபுரம் பழைய நகராட்சியா இருக்கும்போது 2வது நகராட்சியாக ராசிபுரம் நீங்க விளங்கிய நகராட்சி. இன்னைக்கு அதுக்கு பின்னாடி ஒரு நகராட்சி தரலாம் உயர்ந்து கார்பரேஷன் ஆயிடுச்சு. தொழில் வளம் ராசிபுரத்துல இல்ல. தொழில் இருந்தாதாங்க, சட்டியில சோறு இருந்தாதான் ஆப்பைக்கு வரும். தொழில் இல்லை, தொழில நசுங்கி விட்டது. நீங்க நெசவு தொழில் இருந்தது, நெய் தொழில், நெய் இருந்தது, இதெல்லாம் எல்லாம் அழிஞ்சிருச்சு. ஒரு நெய் தொழில் நம்ம எல்லாம் இருந்தது இல்ல. பெருமை ஒரு ஒரு தொழில் இருந்திருந்தா ராசி நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நமக்கெல்லாம் லாரி பெட்ரோல் இருக்கு, அது நிறைய வளர்ந்துட்டு இருக்கு. சேலம் சென்ட்ரு, எல்லா மாவட்டத்துக்காக நாங்க போற அளவுக்கு அங்க சேலம் இருக்கு. அதனால பல வகையான ஸ்ட்ரீட் பிராண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ராசிபுரத்துல என்ன தொழில் இல்லை. தொழில் இல்லாத காரணம் தான் வளர்ச்சி இல்லாத காரணம். அப்படி இருக்கும்போது போக்குவரத்து நெரிசலை கருதி கொண்டு பஸ் நிலையம் மாத்திரங்கிறாங்க. ராசிபுரத்துல என்னங்க போக்குவரத்து நெரிசல்? நீங்களே சொல்லுங்க. காலையில ஸ்கூல் டைம் 10-15 நிமிஷம் இருக்கும், சாயந்தரம் 5 நிமிஷம் இருக்கும். சரி, அப்படியே நல்ல எண்ணத்துல இருக்கவங்க போக்குவரத்து நெரிசலா 2 பைபாஸ் கொண்டு வரணும். புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அனப்பாளையத்துல பைபாஸ் ஜாயின் பண்ணுங்க, ரோடு போடுங்க. அதே மாதிரி கோடைப்பட்டி பீரியட்ல இருந்து நீங்க சேலம் ரோட்ல ஜாயின் பண்ணுறது, ரோடு கொண்டு போங்க. இந்த மாதிரி அப்படி கொண்டு போனா ஊர் விரிவாகும், தொழில் வளரும். அதை விட்டு நீங்க ஒரு சுயநலத்துக்காக, யாரோ ஒருத்தர் பொழைக்கிறதுக்காக, யாரோ ஒரு வாழ்வதற்காக இங்க வாழ்கின்ற மக்களை நசுக்கி அவங்க வாழ வைப்பது எந்த விதத்தில் நியாயம்? நாங்க கேட்கறது தான். இங்க பஸ் நிறுத்துறது கொரோனா காலத்தில் முன்னாடி இருந்த பஸ், கொரோனா காலத்துக்கு முன்னாடி இருந்த மினி பஸ்ஸுகள் இன்றெல்லாம் இன்னைக்கு அவ்வளவுக்கு இல்லை. இப்ப நடைமுறை இருக்கிற பஸ்ஸுகளே பாத்தீங்கன்னா மதிய நேரத்தில் ஓடினா கலெக்ஷன் இல்லை, வண்டி ஓடல, வண்டி நிக்கிறது. பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா சின்ன ஊர்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் மாதிரி பஸ் 4-5 வண்டி 3 வண்டி தான் நிற்கும் மத்தியானம். கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கும்போது பஸ் நிறுத்துறதுக்கு இடம் இருக்கு, ஊர் வளர்ச்சி இருக்கு. நீங்க சேலத்துல தாசநாயகப்பட்டில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்காடு போற வரையும் டிராபிக் தான். அதே மாதிரி தாசநாயகப்பட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஓமலூர் வரையும் டிராபிக் தான். தாசநாயகப்பட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த கோயம்புத்தூர் ரோட்ல போயிட்டா அது வரையும் டிராபிக் தான். எது டிராபிக் இல்லாம இருக்கு? அந்த டிராபிக்கா இங்க போக்குவரத்து நெரிசலா? அதை கம்பேர் பண்றப்போ நம்ம இதுல போக்குவரத்து நெரிசல் இல்ல. இந்த நெரிசல்னா ஊர் வளராது. அதே போல இந்த நகரத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனை, காவல் நிலையம், தாலுகா ஆபீஸு, ரெஜிஸ்டர் ஆபீஸு, 2வது சார்க் அலுவலகம், அனைத்து அரசு இயந்திரங்களும் இங்க இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அனைத்து பள்ளிகளும் இங்க இயங்கிட்டு இருக்கு. அனைத்து அரசு மருத்துவமனைகளும் இங்க இயங்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நீ அங்க கொண்டு வந்தீங்கன்னா மக்கள் எப்படி இறங்கி எங்க போக சிரமத்துக்கு சொல்லுங்க. இதை நியாயமா நீ பஸ் ஸ்டாண்டு 10ல இடம் 10ல விரிவாக்கம் 10லன்னு சொன்னா நியாயம் இருக்கு. மொட்டை தலைக்கு முழங்கால் முடிச்சு போட்டு பேசினா என்ன அர்த்தம்? போக்குவரத்து நெரிசல் கருதி கொண்டு பஸ் கொண்டு போறேன், ஊர் விரிவாக்கம் கொண்டு போறேன். ஊர் விரிவாக்கம் 2 பைபாஸ் போடு.
போட்டுன்னு ஊர் விரிவாக்கம், தொழில் வளரும். அப்ப நீங்க பஸ் ஸ்டாண்டு கொண்டு போறது அர்த்தம் இருக்கு. இன்னும் 20 ஆண்டுகள் மேலதான் பஸ் ஸ்டாண்டு மாத்துற எண்ணமே இருக்கும். இப்பெல்லாம் மாத்த வேண்டிய ஐடியாவே அவசியமே கிடையாது. பஸ் இன்னொன்னு வந்து இப்ப வந்து 90 வண்டிக்குள்ளதான் வண்டி வந்துட்டு இருக்கு. முதல்ல வந்து 130 வண்டி வந்துருக்கு, இப்ப 90 வண்டிக்குள்ள வந்துட்டு இருக்கு. என்ன பஸ்ஸுகள் வந்து 150, 200 வண்டிகள் வந்துட்டு போற அளவுக்கு நீ பஸ் இடம் இருக்கு. அதெல்லாம் வழி இருக்கு. இதுக்குள்ள இருக்கும்போது மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் மாத்துனா இன்னைக்கு ராசிபுரத்துல தொழில் அழிஞ்சு, நெசவு அழிஞ்சு, தொழில் அழிஞ்சிருச்சிங்க. அது மாதிரி நகை கைவன தொழிலாளர்கள்லாம் இன்னைக்கெல்லாம் வேலை இல்லைங்க. அதே போல வந்து இப்படி எல்லாம் இருக்கும்போது அவங்க வந்து வெளியூருக்கு வேலைக்கு செல்றாங்க. எப்படிலாம் பெரிய பெரிய மாலுக்கு, பெரிய பெரிய ஜுவல்லரி, பெரிய பெரிய ஜவுளி ஷாப்பு, இந்த மாதிரி வேலைக்கு போகும்போது இங்க வந்து உள்ளூர்ல வந்து இங்க சைக்கிளோ பைக்கை நிறுத்தி விடுறாங்க, பஸ் ஏறாங்க, நேரம் அங்கே போயிடுறாங்க. இப்ப இங்கிருந்து 8 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட நீங்க வந்து பைக்ல வரணும், சுத்திட்டு வரும். ஆமாங்க. இப்ப நாமக்கல்ல பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப என்னன்னா பஸ் ஸ்டாண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க ராசிபுரத்துக்கு போற பஸ் அனைத்தும் பாத்தீங்கன்னா உள்ளார போய் தான் வந்தாங்க. எல்லாம் வந்து அந்த பேரிகேட் கல்லு, காங்கிரீட் கல் வச்சு அடைச்சி வச்சிருப்பாங்க. பஸ் வெளியே போகணும், அந்த ஒண்ணு என்னால போக முடியாது. எந்த வழியும் வாங்கணும், உள்ளார போய் தான் கட்டாயம். கார் வந்து ஸ்ட்ரெயிட்டா போகும். அதுக்கு மேல் போனா அங்க ஒரு ஆள் காவலுக்கு இருக்கிறாங்க, பஸ் உள்ள வருது. கண்டிப்பா அதே மாதிரி நாளைக்கு இப்படிதான் நடக்கும். நீங்க நாளைக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு இங்க வரும்போது எல்லா பஸ்ஸும் இங்க வந்துட்டு போனா எத்தனை போக்குவரத்து நெரிசல். இன்னைக்கு பஸ் கலெக்ஷனே ஆகல. பஸ் ஓனர்ல எப்படி உள்ளார வந்துட்டு போவாங்க, எத்தனை கிலோமீட்டர் ஆகுது, டீசல் செலவு என்ன ஆகுது, இதெல்லாம் வேணுங்க. ஊர் அங்கேயே வேண்டிய இடம் இருக்கு. நாங்களே எதுக்குன்னு சொன்னோம், திருவள்ளுவர் காலேஜுக்கு பின்னாடி இடம் எங்கள்கிட்ட இருக்கு. அங்க வந்து முத்துக்காப்படி SRV ஸ்கூல்கிட்ட இடம் இருக்கு, சாந்தி ரோட்ல பின்னாடி இடம் இருக்கு. இதுல அரசு புறம்போக்கு நிலைமை இருக்கும்போது தனியார் இடத்துல வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதெல்லாம் பல முறை பல போராட்டத்தில் பல கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா ஒண்ணு சொல்றாங்க, நகரமன்ற தலைவர் இந்த பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்கும், அது வந்து பஸ் ஸ்டாண்ட் பார்த்து புறநகர் பஸ் ஸ்டாண்டு அப்படிங்கிறாங்க. கார்பரேஷன் தான் அப்படி புறநகர் பஸ் ஸ்டாண்டு இருக்கு சொல்றீங்கல்ல, சொன்னதுக்கு கூட கவர்மெண்ட் ஜியோ காட்டு, கவர்மெண்ட் ஜியோ காட்டு. பஸ் ஸ்டாண்டு வந்து இந்த மாதிரி புறநகர் பஸ் ஸ்டாண்டு இருக்குது, அரசாணை எங்கிட்ட இருக்கு, அதுக்கு முன்னாடி வேலை செய்யணும்னு சொல்லி காட்டு. இல்ல நீ மக்களை ஏமாத்தினீங்க, மக்கள் நீ ஏமாத்தினீங்க, பொதுமக்களை ஏமாத்தினீங்களா, நீ மக்கள்கிட்ட மன்னிப்பு. இதுதான். சும்மா மக்களை ஏமாத்திட்டு பொழுது எந்நேரமும் மக்களை ஏமாத்தக்கூடாது, மக்களை திசை திருப்ப கூடாது. உள்ளது சொல்லுங்க, என்ன இருக்கு, தப்பு இருக்கு. கண்டிப்பா நாங்க அனைத்துக்கு எல்லாம் ஊரே எதிர்க்குது, நீங்க அப்படி கொண்டு போன அவசியம் இருக்கு. அவசரம் எதுக்கு அவர் செயல்படணும்? எல்லாரும் கீழே சாதாரண மக்கள் இருந்து பெரிய அளவு இருக்காங்க. இங்க இடம் வாங்கி இருக்கின்ற முதலாளிகள் மட்டும்தான் நீங்க ஆதரவு கொடுக்குறாங்க, மற்றவங்க யாரும் ஆதரவு இல்லை. அதுக்கு மீறி நீ கொண்டு போறது நீங்க அடம் பிடிக்கிறீங்க. நடுத்தர மக்கள் வந்து அதுக்கு ஆதரவு செலுத்தல அப்படிங்கிறீங்க. எதுக்கு கொண்டு போறீங்க? இப்ப நாங்க வந்து மக்கள் எல்லாம் கருத்து கேட்கணும், மக்களா பொதுமக்கள்லாம் கொடுக்குறாங்க. உடனே அதுக்கு வந்து திமுக நகர செயலாளர் ஒரு பெரிய கும்பல்லாம் கூட்டிட்டு வந்து வெளியில ஆள்லாம் கூட்டிட்டு வந்து மனு கொடுக்குறாரு. அதுல உள்ளூர்காரங்களா யாரு என்ன ஏது, அந்த உள்ளூர்காரங்க கேட்டா பஸ் ஸ்டாண்டு போகக்கூடாதுன்னு மனு கொண்டு வந்துங்கிறாங்க. இப்படிலாம் இருக்கு. அதெல்லாம் உண்டான வெகுமதி எல்லாம் கொடுத்துதான் கூட்டு வந்திருக்கிறாங்க. மக்களா விருப்பப்பட்டு வரணும், மக்களா மனமுகர்ந்து வரணும், அப்பதான் திட்டங்கள் செயல்படும். என்னைக்குமே ஒரு அரசியல்வாதி மக்களை அறிந்து சேவை செய்வது உண்மையான அரசியல். மக்களை தேவையை உணர்ந்து அரசியல் சேவை செய்யணும். நம்ம சேவை செய்யறது பேர நமக்கு சுயநலத்தை எதிர்பார்க்க கூடாது. சார், அடுத்து நம்ம திமுக காரங்க மீது வந்து அவதூறு பிரச்சாரம் வழக்குகள் தொடர்ந்தாங்க. அதை வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இப்ப வந்துங்க, நான் வந்து 2008 இருந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன். அது என்னுடைய தொழில். 2008 இருந்தேன். அதே மாதிரி பிறகு நகர செயலாளர்களும் அவங்க அண்ணாரு இவங்கெல்லாம் அவங்களும் அந்த தொழில் ரியல் எஸ்டேட் தொழில் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம பஸ் ஸ்டாண்டு வந்து முழுமையாக நாங்க வந்து அதிமுக எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்காக என்னைய ஆஃப் பண்ணா இந்த திட்டத்தையே நிறுத்திடலாம் என்று மணக்கோட்டை கிட்ட சீப்பு வெளியே வச்ச கல்யாணம் நின்று போயிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கதையா இன்னைக்கு அந்த மாதிரி மேல பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியும் ஏதோ பண்றாங்க, இந்த மாதிரிலாம் செய்யறாங்க. அவங்களும் பல காரணங்கள்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தாங்க, வழக்குகள் தொடர வேண்டும்காங்க. எதுவுமே எதுவுமே சிக்கல. இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, சந்தைக்கு போய் எதுவும் நல்லது கிடைக்கல, ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு சொல்லி கேட்ட மாதிரி மாமியார் திட்டுவா என்ன பண்றது மாதிரி அது மாதிரி அந்த மாதிரி கதை சொல்லுவாங்கல்ல, பழமொழி சொல்றத போல
இவங்க வந்து ஏதோ காரணம் இல்லாம ஒரு காரணத்தை வந்து அவங்களா ஏற்படுத்தி பண்ற மாதிரி. ஏற்படுத்தி அதை வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு செக்ஷனை போட்டு வழக்கு தொடர்ந்தாங்க, அதை அனுப்புனாங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. இதே நகர செயலாளர் அவங்க அண்ணார் வந்து இதே வந்து வழக்கில் வந்து இது மாதிரி மகாலட்சுமி நகர்ல வந்து இடத்த வாங்கி அதே வந்து அவர் வந்து அவரை வழக்கு தொடர்ந்து அதெல்லாம் பண்ணாங்க. அப்போ நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். தொழில் வேற அரசியல் வேற. நாங்க 2 தான் பிரிச்சு செஞ்சுட்டு இருந்தோம். அவங்க தொழில் நாங்கள் தலையிடல. அன்னைக்கு நாங்கள் தலையிட்டு இருந்தா அன்னைக்கு நாங்க ஏகப்பட்ட வேலை நான் பண்ணியிருந்த முடியும். ஓகே, அரசியல் இருந்தா அரசியலோட எதிர்க்கணும். அதான் அரசியல்வாதி. கண்டிப்பா சார். நான் நீ அரசியல் பண்ண, நீ அரசியல் பண்ண, அதான் அரசியல்வாதி. இது அரசியல் பண்ண முடியாது. கோழைகள் செய்கின்ற வேலைகள் இது. இந்த வேலையெல்லாம் கோழைகள் அந்த மாதிரிலாம் செய்வாங்க. இந்த பழி வாங்குற எண்ணம்லாம் என்றைக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு அந்த எண்ணமே கிடையாது. எதிர்த்து நிற்போம், அரசியல் பண்ணுவோம், மக்கள்கிட்ட கொண்டு போவோம், மக்கள்கிட்ட சொல்லுவோம். அதான் மக்கள் தீர்ப்பை நாங்கள் ஏத்துக்குவோம். அவங்களுக்கு தைரியம் இல்லை, அவங்களுக்கு சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை, அதனால பயப்படுறாங்க. அதனால இது வந்து அதிமுக நகரசபை பாலசுப்ரமணியத்தை வந்து வழக்கு தொடர்ந்து உள்ள தள்ளினா இந்த பஸ் ஸ்டாண்ட் நிறுத்திடுன்னு நினைக்கிறாங்க. என்னைக்கு அதை எங்க மாவட்ட செயலர் அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தில் சொன்னார், என்றும் நான் இல்லை என்றால் இன்னொருத்தர், நான் மாவட்ட செயலர் தங்கமணி இல்லை என்றால் இன்னொரு மாவட்ட செயலர் செய்வாங்க, இனிமேல் நான் நகர செயலர் இல்லை என்றால் அந்த அந்த அடுத்த பணி தொடர்ந்து அடுத்தது வருவாங்க. அண்ணன் கட்சி அழிஞ்சிடாது, திட்டங்கள் அழிஞ்சிடாது, போராட்டங்கள் வந்து அந்த திட்டம் கையெடுத்தது தான். வேலைகளும் தடைப்படாது என்றும். எங்க பஸ் நிலையம், எங்க ராசிபுரம் நகரம், எங்களை விட்ட காப்பாத்துறதுக்கு ஆள் கிடையாது. பஸ் ஸ்டாண்டு கூட்டமைப்புகள் விட்ட ஆள் கிடையாது. நாங்க தான் போராடுவோம், அந்த பஸ் நிலையத்தை நிறுத்தி வைப்போம். நன்றி.